ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு என்னன்னாக்கா, பாருங்க ஏ பி சின்னு இருக்குதுங்களா. இந்த ஏபிசிக்கு அப்புறம் ஏங்கிறது திரும்ப இந்த ஏங்கிற விட ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஏங்கிறது ஒரு லெட்ரு, பிங்கிறது இன்னொரு லெட்ரு ப்ளஸ் 2 லெட்டர், சிங்கிறது 3 லெட்டர். இது லென்த்து 3. நம்ம ஏங்கிறது ரிப்பீட்டிங் வேர்டுனால அதை விட்டுறணும். இந்த ஏபிசிங்கிறது 3 லெட்டர். ஓகேவா? லென்த் எவ்வளோ 3. திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேர்டு ரிப்பீட் ஆகிறனால இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பிசிஏ பிலேருந்து கான்டாக்ட் பண்ணுறோம். பிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம். பிசிஏ. ஓகேவா? திரும்ப பிங்கிறது வேல்யூ வருது. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், அதோட லென்த் எவ்வளோ பி 3. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், பிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் பி வேல்யூ வருதுன்னா இந்த பி வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ சிலேருந்து கவுண்ட் பண்ணுறோம். சிஏபி. திரும்ப சிங்கிற வேல்யூ இங்கே வரனால இந்த லென்த் எவ்வளோது 3. ஓகே. எகெயின் 3. இப்போ சியில் வருது, சி ஃபஸ்ட்டு சி விட்டுரும். திரும்ப ஏபிசின்னு வருது. பிங்கிற வேல்யூ திரும்ப கவுண்ட் ஆகுது, பியில் திரும்ப வேல்யூ கவுண்ட் ஆகுது. அதனால் இதோட லென்த்து 3. ஓகே. ஸோ நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்டிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் லென்த் எவ்வளோனாக்கா 3. ஓகே. இப்போ நல்லா பாருங்க, இது 1 2 3. ஓகே. அடுத்த லெட்டர் வர்றது அடுத்த லெட்டர் டூப்ளிகேட் இருக்காது. ஸோ இதான் லென்த், நம்மளோட லென்த்து. அண்டர்ஸ்டு புரியும்னு நினைக்கிறேன். ரிப்பீட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன லென்த் இருக்குதோ, எத்தனை டிஜிட் எத்தனை லென்த் இருக்குதோ அதான் நம்மளோட லென்த்து. ஓகே. நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஏபிசின்னு ஒரு ஒரு இது இருக்குது. திரும்ப ஏல ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு இது ஒரு லென்த் 3. திரும்ப நம்ம ஏவை ரிமூவ் பண்ணி திரும்ப பிசி எடுத்தால் இது ஒரு சப்ஸ்ட்ரிங்கு. இதோட லென்த்து 3. திரும்ப பிஏ பண்ணிட்டோம்னா சிஏபி இது எடுத்தோம்னா இது ஒரு சப்ஸ்ட்ரிங்கு. இதோட லென்த்து 3. ஓகே. திரும்ப இந்த சிஏ ரிமூவ் பண்ணிட்டு ஏபிசி எடுத்தோம்னாக்கா இதோட லென்த்து 3. ஓகே. இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னாக்கா, லெஃப்ட்டு ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்குவோம். ஓகே. ரைட்டு ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்குவோம். ரைட்டு ஒன்றுனா மூவ் பண்ணுவோம். லென்த் ஒன்றுனா 1 2 3 இது மாதிரி 3 வரைக்கும் போயிட்டு 4th டிஜிட்டில் பார்க்கும்போது ஏங்கிற வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஏங்கிற வேல்யூ 4th இருக்கும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட்னால ரைட் வந்து 3ல நிற்கும். ஓகேவா? 3ல நிற்கும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னாக்கா, ரைட்டை மூவ் பண்ணுறப்ப லெஃப்ட்டை ஏழை ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெட்டரில் நிற்கும். ஓகே. லெஃப்ட் வந்து ரைட் வந்து 0ல இருக்கும். 0 மீன்ஸ் அரையில் என்ன 0னா ஏவை ரிமூவ் பண்ணிட்டு பிக்கு போயிடும். ரைட்டு பிக்கு போயிடும். இங்கே வந்துட்டு சாரி லெஃப்ட் பிக்கு போயிடும். இங்கே வந்துட்டு ரைட்டு இந்த ஏக்கு போயிடும். லென்த்து நான் ப்ரோக்ராம் போடுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே. ஆல்ரெடி பார்த்தது. இப்போ நான் ப்ரோக்ராம் போடுற மாதிரிலேருந்து போடுறேன். கிளாஸ் ப்ரோக்ராம் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். நம்மளுக்கு ஆல்ரெடி தான் வரும். அதெல்லாம் போடாதீங்க. போட்டீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்க முடியாது. ஓகேவா? ஸ்ட்ரிங் இன்புட் ஈக்குவல் டு ஏபிசி பிபி. ஜஸ்ட் கன்ஃபார்ம். ஓகே. ஏபிசி பிபி. ஓகே ஃபைன். இப்போ அடுத்ததில் இன்ட்டு ரிசல்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். என்ன மெத்தடுனா லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் இதில் இந்த இன்புட்டை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். ப்ரைவேட் நம்ம ஒரே கிளாஸ் பண்ணுறதுனால ப்ரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணி ப்ரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஸ்டாட்டிக் இன்ட்டு லென்த் சப்ஸ்ட்ரிங் அதுவாக வருது, அதை எடுக்க வேணாம். ஆமாம். ஓகே. length of longest string s வச்சுக்குவோம். ஓகே. இப்போ இதில் என்னென்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம டிஃபால்ட் என்ன பண்ணுவோம், இந்த இன்புட் பேராமீட்டரை வேலிடேட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுவோம், இன்ஃபு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்,
இந்த இன்புட் பேராமீட்டரை வேரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கு டாட் இஸ் நல்லா எம்டி. ஓகே, நம்ம இப்படி வந்துச்சுனாக்க என்ன பண்ண தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த வேல்யூ இப்போ எதுவுமே இல்லைனாக்கா நம்ம ஜீரோ ரிட்டர்ன் எம்டியாக இருந்தால் ஜீரோ ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால இப்போ ஜீரோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இது ஹேர் செட்டுன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹேர் செட்டிங் எதுக்குனாக்கா டூப்ளிகேட் கீயை இதை அலோவ் பண்ணாது. ஓகே, இந்த இதில் நம்ம இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஹேஷ் கீ யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பேர் வந்துட்டு விண்டோன்னு வச்சுக்கலாம். ஓகே, விண்டோனா அந்த லிஸ்ட்டில் இருக்குதா என்ன செக் பண்ணுறதுக்காக. ஓகே, விண்டோக்குள்ள நியூஸ் கேரக்டர். இப்போ அடுத்தது இன்ட்டு, இப்போ தான் ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம். இன்ட்டு லெஃப்ட்டுக்குள்ள 0 இன்ட்டு மேக்ஸிமம் லென்த் என்ன கண்டுபிடிக்கிறோம்ல அந்த லென்த்தை வச்சுக்கிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அது இப்போ டிஃபால்ட்டாக 0 வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஃபார் லூப் பண்ண போட போகிறோம். ஃபார் லூப்பில் ரைட்டு இன்ட்டு ரைட் ஈக்குவல் டு 0 ரைட் லெஸ் தென் s டாட் லென்த் ரைட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இதுக்கப்புறம் ஒய் லூப்பில் விண்டோங்கிறது இந்த ஹேஷ்டேக் தான் விண்டோ. ஓகே, விண்டோ டாட் கண்டைன்ஸ் எஸ் ஆஃப் ரைட்டு வந்துச்சா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்க, இந்த விண்டோங்கிறது ஹேஷ்டேக். ஓகே, விண்டோ டாஸ் கண்டென்ட்ஸ் இந்த ரைட்டு இதில் இருக்கான்னு செக் பண்ணுது. ஓகே, அப்படி இதில் இருந்துச்சுனாக்கா ஆல்ரெடி ரெக்கார்டு இருந்துச்சு என்ன பண்ணணும், நம்ம விண்டோ டாட் ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை லெஃப்டை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டு வரும். பண்ணிட்டு இப்போ இங்கே இருங்க, இப்போ விண்டோங்கிறது லிஸ்ட். ஓகே, அந்த லிஸ்ட்டில் இப்போ ஏபிசி முதல் எடுத்தாச்சு. அடுத்த ஏங்கிறது இதில் இருக்குதான் செக் பண்ணி இருந்துச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, லெஃப்ட்டில் 0 இருக்குது. ஸோ இந்த 0 ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அப்போ லெஃப்ட் வந்து இங்கே போயிடும், பிக்கு போயிடும். ஓகே, அதான் இங்கே போட்டிருக்கோம் ப்ளஸ் ப்ளஸ். அப்படி இல்லாமல் இருந்துச்சுனாக்கா இந்த விண்டோவில் இந்த எஸ் ஆஃப் ரேட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஆட் பண்ணிட்டு அவர் மேக்ஸிமம் எடுத்து நம்ம டிஃபால்ட்டு 0ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 லெட்டர் கண்டுபிடிக்கிறோமா, 3 லெட்டர் இந்த 3 லெட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, லென்த் என்னது 3 லெட்டர். அப்போ ரைட் என்னவா இருக்கும், 2ன்னு இருக்கும். லெஃப்ட்டு 0ன்னு இருக்கும். 2 மைனஸ் 0 2. ஓகே, ஆனால் 3 லெட்டர் இருக்குது. ஓகேவா, அதனால இங்கே +1 போட்டிருக்கிறோம். ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு +1. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியலன்னா நல்லா திரும்ப பாருங்கள். திரும்ப கமெண்ட் சொல்லுங்கள், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறேன். ஏதோ இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குதா. ஓகே, இங்கே ரிட்டர்ன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிட்டர்ன் பண்ணணும், அதான் ஓகே, ரிட்டர்ன் மேக்ஸிமம் லென்த். ஓகே, ஃபைன், எரர் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கன்சோலில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, கன்சோல் அட் ரைட் லைன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்புட் அட் டிஸ்பிளே. இன்புட் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இன்புட் அதே மாதிரி அவுட்புட்டை போட போகிறோம். ஓகே, அவுட்புட் என்ன பண்ண போகிறோம், அவுட்புட் இங்கே வந்துட்டு ரிசல்ட். ஓகே, ஓகே, இன்புட் நடக்க இந்த இது கொடுத்துருந்தாங்க. அவுட்புட் 3 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர். ஓகே, ஓகே, அவுட்புட் ஆன்சர் வந்துச்சு. இதோட டைம் கம்ப்ளீட் பார்த்தோம்னாக்கா ஆர்டர் ஆஃப் n. ஓகே, ஆர்டர் ஆஃப் n நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால ஆர்டர் ஆஃப் n நம்ம ஒரு ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒன்றுனா வரும். அதனால் ஆர்டர் ஆஃப் n. இதில் வந்துட்டு அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னாக்கா அதுவும் ஆர்டர் ஆஃப் n. அது எப்படின்னாக்கா நம்ம வந்து ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணுறோம்ல, ஒவ்வொரு ஸ்பேஸாக எடுத்துக்கோம்ல. இப்போ வந்து விண்டோ டாட் ஆர்ட்னாக்கா ஒன்று ஒன்றா நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல இல்லை, அதனால ஒவ்வொரு ரெக்கார்டாக போயிட்டு இன்சர்ட் பண்ணால
இதுக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். பாய்.